பசுவும் அரசனும். பழங்காலத்தில் தமிழ்நாட்டின் பசுமை நிறைந்த ஒரு சிறிய ராஜ்யத்தில் மலைகளும் ஆறுகளும் வயல்வெளிகளும் கொண்ட அழகிய இடத்தில் சந்திராவதி என்ற பெயருடைய ஒரு அற்புதமான பசு வாழ்ந்து வந்தது. இந்த பசு தங்க நிறத்தில் பளபளக்கும் தோலுடன் கண்கள் நட்சத்திரங்களைப் போல ஒளிரும் வகையில் இருந்தது. சந்திராவதியின் பால் சாதாரண பால் அல்ல. அது உடலை பலப்படுத்தும், நோய்களை தீர்க்கும், மனதை அமைதிப்படுத்தும் அமிர்தம் போன்றது. கிராம மக்கள் அனைவரும் இதை தெய்வீக பசு என்று போற்றி வணங்கினர். அவர்கள் தினமும் அதன் பாலை பகிர்ந்து கொண்டு ஆரோக்கியமாக வாழ்ந்தனர். இந்த ராஜ்யத்தில் ஆண்டவன் மகேந்திரன் என்ற நீதியுள்ள அரசன். அவன் தன் பிரஜைகளின் நலனை முதன்மையாக கருதி தர்மத்தின் வழியில் ஆட்சி புரிந்தவன். அரசனின் அரண்மனை பிரம்மாண்டமான கோபுரங்களும் தோட்டங்களும் நிறைந்தது. ஆனால் அங்கு ஒரு பெரிய சோகம் நிலவியது. அரசனின் ஒரே வாரிசான இளவரசன் விக்ரமாதித்தன் ஒரு மர்மமான நோயால் பாதிக்கப்பட்டிருந்தான். அவன் உடல் பலவீனமடைந்து படுக்கையை விட்டு எழுந்திருக்க முடியவில்லை. ராஜ்யத்தின் சிறந்த வைத்தியர்கள் அனைவரும் முயன்று நோயை குணப்படுத்த முடியவில்லை. ஒரு நாள் ஒரு பழமையான ஞானி அரண்மனைக்கு வந்தார். அவர் அரசரிடம், மகாராஜா, உங்கள் மகனின் நோயை தீர்க்க ஒரே மருந்து சந்திராவதி பசுவின் பால் மட்டுமே. அது இயற்கையின் வரம், ஆனால் அதை பெறுவது சுலபமல்ல என்று கூறினார். அரசர் உடனடியாக தன் வீரர்களை அனுப்பி சந்திராவதியை அரண்மனைக்கு அழைத்து வர உத்தரவிட்டான். சந்திராவதி அரண்மனைக்கு வந்தபோது அரசன் அதை மரியாதையுடன் வரவேற்றான். ஓ தெய்வீக பசுவே, உனது பால் எனது மகனை காப்பாற்றும். உனக்கு இங்கு அனைத்து வசதிகளும் செய்யப்படும் என்று உறுதியளித்தான். சந்திராவதி அரசனின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டது. ஆனால் ஒரு நிபந்தனை வைத்தது. மகாராஜா, எனது பால் உங்கள் மகனுக்கு மட்டுமல்ல, எனது கிராம மக்கள் அனைவருக்கும் பயன்பட வேண்டும். நான் இங்கு இருந்தாலும் என் பால் அவர்களுக்கு அனுப்பப்பட வேண்டும். செல்வத்தை பகிர்ந்து கொள்வதே உண்மையான செல்வம் என்று கூறியது. அதற்கு சம்மதித்தான். ஆனால் அரண்மனையில் இருந்த சில ஊழல் அமைச்சர்கள் இதை வாய்ப்பாக கருதி அவர்கள் சந்திராவதியின் பாலின் மதிப்பை அறிந்து அதை திருடி வெளியில் விட்டு பணம் சம்பாதிக்க தொடங்கினர். அவர்கள் பாலை மறைத்து வைத்து போலி பாலை இளவரசனுக்கு அளித்தனர். இதனால் இளவரசனின் உடல்நிலை மேலும் மோசமடைந்தது. சந்திராவதி தன் பால் தவறாக பயன்படுத்துவதை உணர்ந்து ஒரு இரவு அது அரண்மனையின் பாதுகாப்பை மீறி கிராமத்திற்கு திரும்பியது. கிராம மக்கள் சந்திராவதியை பார்த்து மகிழ்ந்தனர். அவர்கள் அதை பாதுகாப்பாக வைத்திருந்தனர். ஆனால் அமைச்சர்கள் அரசனிடம் பொய் சொல்லி மீண்டும் சந்திராவதியை அழைத்து வர முயன்றனர். இதை கேள்விப்பட்ட கிராமத்தின் தைரியமான இளைஞன் கார்த்திக் சந்திராவதியை பாதுகாக்க முடிவு செய்தான். கார்த்திக் ஒரு விவசாயியின் மகன், நீதி உணர்வு மிக்கவன். அவன் கிராம மக்களை ஒன்று திரட்டி, சந்திராவதி நம்முடைய வரம், அதை இழக்கக்கூடாது. நாம் அரசனிடம் உண்மையை சொல்ல வேண்டும் என்று கூறினான். அவர்கள் அனைவரும் அரண்மனைக்கு சென்று அரசனிடம் முறையிட்டனர். அரசன் கிராம மக்களின் வார்த்தைகளை கேட்டு விசாரணை நடத்த உத்தரவிட்டான். விசாரணையில் அமைச்சர்களின் ஊழல் வெளிப்பட்டது. அரசன் கோபமடைந்து அவர்களை சிறையில் அடைத்து பதவியிலிருந்து நீக்கினான். பின்னர் அவன் சந்திராவதியை கிராமத்திற்கே திருப்பி அனுப்பினான். இனி சந்திராவதியின் பால் அனைவருக்கும் சமமாக பகிரப்படும். கிராமத்திலிருந்து அரண்மனைக்கு தினமும் பால் அனுப்பப்படும் என்று உத்தரவிட்டான். இளவரசன் விக்ரமாதித்தன் உண்மையான பாலை பெற்று படிப்படியாக குணமடைந்தான். அவன் மீண்டும் தன் கடமைகளை தொடர்ந்தான். கிராம மக்கள் சந்திராவதியின் பாலை பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். அரசன் கார்த்திக்கை அழைத்து, உன் தைரியத்திற்கு நன்றி. நீ இனி என் அரண்மனையின் ஆலோசகராக இரு என்று பாராட்டினான். ஆண்டுகள் சென்றன. ராஜ்யமும் வளமுடன் விளங்கியது. சந்திராவதி தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக சேவை செய்தது. இறுதியில் அது ஒரு புனித சின்னமாக மாறியது. ராஜ்யத்தில் பசு மற்றும் அரசன் என்ற கதை தலைமுறையாக சொல்லப்பட்டு வந்தது. நீதி, செல்வத்தை தனியாக வைத்திருப்பது பயனற்றது. அதை பகிர்ந்து கொள்வதே உண்மையான மகிழ்ச்சியை தரும். நீதியும் ஒற்றுமையும் ஒரு சமுதாயத்தின் அடித்தளம்.